இந்த அருமையான மாலை வேளையிலே எங்களின் இந்த புது துவக்கம் என்று சொல்லலாம். ஏன்னா நான் பல்வேறு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக பிஸ்னஸ் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நம்ம தமிழ்நாட்டில் இந்த சினி ஃபீல்டில் அதை நம்ம சென்னை மக்களுக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு விழாவின் நாயகனாக தேர்ந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய இசை நாயகன் இமான் சார் அவர்களையும் மற்றும் நமது படக்குழுவினர் அனைவருக்கும், அதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள், டைரக்டர்ஸ் அண்ட் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் எங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சினி ஃபீல்டில் போகணும் அப்படின்னு. பேசிக்காகவே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பயணம்ன்றது வந்து டெக்னாலஜி ஃபீல்டில் ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிச்சு. அந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா அட்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் கடந்த ஒரு 18 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் எந்த ப்ராடக்ட் வந்தாலும் இம்மீடியட்டாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரிசர்ச் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து மோஸ்ட்லி நம்பர் ஒன்னாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து வந்த பாதை வந்து எல்லாமே பில்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். எங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களுடைய லைஃபு எங்களுடைய இது எல்லாமே நாங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து உருவாக்குனது தான். அதே மாதிரி தான் நாங்கள் உங்களை எல்லோரையும் நம்பி வந்திருக்கோம். இந்த துறையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய சாதனை பண்ணுவதற்கு நீங்கள் அனைவரும் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பிஸ்னஸில் ஓரளவு நல்லா பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நம்ம போக வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபீல்டு தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அரசியல், 2வது சினிமா. அரசியல் ஆல்ரெடி நாங்கள் இருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருந்தோம். இந்த கடந்த ஒரு 5 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் இப்போ ஒரு சின்ன மைல்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக மக்களை நம்பி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கோம். ஒரு நல்ல நோக்கத்தில் நல்ல ஒரு கதையை எங்களுக்கு வந்து ஆரம்பமே நல்ல கதையாக அமைஞ்சிச்சு. அதுவும் என்னுடைய சகோதரர் சுந்தரபாண்டி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. நம்மளுடைய இயக்குனர் வந்து ராஜ்மோகன் சார் வந்து பல வழியில் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் வந்து பார்த்திங்கன்னா நானும் அதை மாதிரி வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக நல்ல ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம், ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு கதையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் உட்காந்து விடாமல் இன்ச்சு பை இன்ச்சாக ஒரு 2 பாட்டில் தண்ணியை முழுசாக குடிச்சு முடிச்சு சொன்னார் நம்மால் ராஜ்மோகன் சார். அதனால் ரொம்ப ஒரு எனக்கு இதுதான் புதுசு இந்த கதை கேட்குறதே புதுசு. கதை கேட்டுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய இன்ட்ரப்ஷன்ஸ் இருந்தாலுமே அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையில் நான் முழுசாக கேட்கல. ஆனால் மேம் வந்து ஃபுல்லாக கேட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து அவங்க ஃபுல்லாக கதையை கேட்டாங்க. ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்போயே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டு அப்போயே கையில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஒரு 5 லட்ச ரூபா எடுத்து கொடுத்து நீங்கள் போய் வேலையை ஆஃபீஸ் போட்டு ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா ஒரு கண்டென்ட்டாக நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து யாரை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது அப்போயும் சொன்னார், நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோ. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த படம் வெளியே வந்தாலும் அவர் இல்லாத ஒரு படமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆக்டரை வச்சு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்போது பேசிக்காக எனக்கு அவர் யோகி பாபு சார் ரொம்ப பிடிக்கும். அவருடைய சின்ன அந்த விஷயத்துலையுமே அவருடைய அந்த முகபாவனையிலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமெடி பண்ணிவிட்டு போகிற போக்கில் காமெடி பண்ணிட்டு போகிறாள். அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அடுத்த நாளே கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கதை சொன்னாங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டார். ஆமாம் எனக்கு ஓகே தான் சார், 100% வந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இமீடியட்டாக கால் சீட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவரே நேரில் வந்துட்டார். எங்கள் கம்பெனிக்கு நேரில் வந்துட்டு உட்காந்து பேசிவிட்டு அங்கே திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே கம்பெனிக்கு வந்துட்டு விசிட் பண்ணிவிட்டு அங்கே ஷூட்டுக்கு வந்துருப்பார் போல். டேரெக்டாக வந்து பார்த்தா இதுக்காக வரல, ஷூட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஆஃபீஸுக்கு வந்துட்டு நம்ம பார்த்துட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம், ஓரல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்தோடனே டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின் போது வந்து பார்த்திங்கன்னா ஆடிஷன்ஸ் நிறையா வந்து பார்த்திங்கன்னா யாரை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி நியூன்றனால அவங்கள்ட்ட எல்லா பொறுப்புமே கொடுத்துட்டு
கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேம் நம்ம மஹி மேமை சூஸ் பண்ணாங்க. ஒரு 3 பேரை சூஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேமை சூஸ் பண்ணது மேம் எங்கள் வீட்டுக்காரம்மா தான் மேமை சூஸ் பண்ணாங்க. மேமுக்கு ரொம்ப நன்றி. மேம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சார் இமான் சாரோட இசைக்கு ஏற்ற மாதிரியே அவங்களுடைய ஸ்மைலு, அவங்களுடைய ஆக்டிங் எல்லாமே இருந்திருக்கும். அதுக்கு ரொம்ப நன்றி மேம். நல்லா ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இமான் சார் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹீரோயினை பார்த்தாரா இல்லை விஷுவல்ஸ் பார்த்தாரா என்னன்னு தெரியல. அவருடைய அந்த இசையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான லவ்வுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் முடித்த தம்பதிக்கும் சரி, இப்போ நம்மளே பார்த்தோம் காதல் தம்பதிக்கும், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் சாங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் நல்ல சாங் வந்து இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டு நம்ம எடுத்து ரீட் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் எழுதி கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதை தாண்டி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன காமெடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுபோக நம்ம குடும்பத்தில் நம்ம இன்றைக்கி ரியல் டைமில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு பிரச்சனையும், உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்திலலாம் அம்மா அப்பா இருப்பாங்க. அதை தாண்டி யார் இருப்பாங்கன்னு பார்த்தா முக்கியமான கேரக்டர் மாமியார் கேரக்டர் மேம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி மாமியாரை தான் நம்ம இன்றைக்கி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி தானே? ஒன்றும் சத்தம் இல்லாமல் இருக்கீங்க. மாமியாரை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா இல்லையா? அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்க்கும்போதே வந்து பார்த்தோன்னா ஐயோ ஏன் மாமியா இப்படி தான் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி. ஏன் மாமியா அப்படிலாம் கிடையாது. ஏன் மாமியா வந்து தங்கமான மாமியா. ஆமாம், விசுவச்சிருவாங்க அந்த மாதிரி. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட தாய்மாமன் கேரக்டர், நான் வந்து வில்லனாகவே ஒருத்தரை பார்த்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லவராக பார்த்துட்ருக்கேன் அந்த படத்தில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமனுக்கு உகந்த தாய்மாமனா கரெக்டாக எந்த நேரத்தில் என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே ஃபிட் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பார். அப்புறம் அடுத்த கேரக்டர்ன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய கேரக்டரு, போலீஸ் கேரக்டர். இந்த இடத்துல போலீஸ்க்கே சூட்டான நம்ம அடிக்கடி பார்க்குற எல்லா படத்துலையும் பார்க்குற ஒருத்தர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அருள்தாஸ் சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், போலீஸுக்கு ஃபிட்டானவர். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட்டிங் நடக்கும்போது கரெக்டாக வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பார். செம்ம ஃபிட்டாக இருந்துச்சு சார். சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தீங்க அதில். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கேமராமேன்லேருந்து லிரிசிஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. படம் வந்து இன்றைக்கி நீங்கள் பத்திரிகை நண்பர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கண்டென்ட் ஓரியன்டாக இன்றைக்கி இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, எந்த இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரி ஸ்கேம் நடக்கிறத யாருமே எடுத்துகிட்டு போய் சேர்க்கலை. அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து 2 வீலர்லேருந்து கார்லேருந்து உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு வெஹிக்கிள், இன்றைக்கி காரை கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓலாவுக்கு விட்டுருக்கோம். அது இல்லாமல் வந்து உபருக்கு வாங்கி விட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை தாண்டி இன்றைக்கி பைக் ரைடு முதல்ல வந்துடுச்சு. அந்த மாதிரி எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய நம்மளுக்கு அடுத்த ஒரு காலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். இதை பத்திரிகை துறை நண்பர்களும் நம்மளுடைய சகோதரர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா இதை கரெக்டாக மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்லணும்னு நான் என்னுடைய அன்போடு தாழ்வான வேண்டுகோளாக எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றியையும் என்ன சொல்கிறது நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து தொடக்கம் தான். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவோம். அது அடுத்தடுத்த ஆடிஷன்ஸ் வந்து ஆடியோ லான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக வந்து பண்ணுறதுக்கு எங்களுக்கு இது எல்லாமே ட்ரையல் அண்ட் எரராக நாங்கள் போயிட்டுருக்கோம். அடுத்தடுத்த படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களோட சேர்ந்து ஏற்கனவே நாங்கள் எங்களோட பயணித்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மைனா மேடம் அவங்களுடைய ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். அண்ணன் காளி வெங்கட் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்கிறது, நான் அவரை போய் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கால் ஷீட்டு கேட்குறதுக்கு டைரெக்டாக படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே டைரெக்டாக போய் பார்த்துட்டு தான் பண்ணேன். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதோடைய என்னுடைய மேடை மாதிரி இருக்குது. என் திரைப்படத்தில் நாம் பணிபுரிந்த டெக்னீஷியன்ஸ் ஆல்மோஸ்ட் ஆடிட்டர் சேகராக இருக்கட்டும், இமான் சாராக இருக்கட்டும், எடிட்டர் காசி விஸ்வநாதன் சாராக இருக்கட்டும், என்னுடைய நெருங்கிய நண்பரான லெனின் பாரதி, எல்லோரும் இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.
ராஜ்மோகன் என்னுடைய ராஜபாட்டை திரைப்படத்தில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ண அப்படி. அது எப்படின்னா வந்து நான் வீட்டிலேருந்து இப்போ அழகசாமி குதிரை ரீ ரெக்கார்டிங் போயிட்டு இருந்துச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பான், நான் கூப்பிட்டு சொல்லுவேன் அடுத்த வாரம் பார்த்தேன் அப்படின்ட்டு. பிரசாத் லேபுக்கு போய் நிற்கும்போது அங்கே போய் நிற்பான், வீட்டிலேருந்து பிரசாத் லேபுக்கு போகிறதுக்குள்ளேயே வந்து நின்றுப்பான். நான் வந்து அடுத்த வாரம் வர சொன்னேன்ல. என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்கிட்ட வந்து வாய்ப்பு வாங்கினது வந்து இவன்ட்டு தப்பிக்கணும்னா வாய்ப்பு கொடுத்தா தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு வேறு வழியே இல்லாமல் நான் வாய்ப்பு கொடுத்தது இவனுக்கு தான். ஸோ ரொம்ப 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 நல்ல ஒரு உதவி இயக்குனர், ரொம்ப நல்ல மனிதன். நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தில் வந்து வெல்கம் பண்ணுறேன் முதல்ல தயாரிப்பாளரை கிருத்திகா தங்கபாண்டியன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய மேடையில் நான் சொன்னது தான், தி பெஸ்ட்டு திரைப்படங்கள் அப்படின்ட்டு நம்ம சேதுவாக இருக்கட்டும், அழகியாக இருக்கட்டும், நம்ம சுப்பிரமணியவரமாக இருக்கட்டும், வெண்ணிலா கபடி குழுவாக இருக்கட்டும், எல்லா திரைப்படங்களுமே முதல் திரைப்படம் ஃபஸ்ட்டு தயாரிப்பாளர் எடுத்த திரைப்படங்கள் தான் தி பெஸ்ட்டு திரைப்படமாகவும் நல்ல திரைப்படங்களாகவும் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த முதல் தயாரிப்பு பண்ணும்போது மட்டும் அவங்களுக்கு வந்து கதையை நம்பி அந்த கண்டென்ட்டை நம்பி பண்ணுவாங்க. ஸோ அப்படியே இந்த கண்டென்ட்டை நம்பி பண்ண தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த மேடையில் இருக்க எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, நான் யாரை சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு ட்ரெயிலர் எனக்கு காமிச்சோன்னே யார் கேமராமேன் தான் கேட்டேன். ஸோ ரொம்ப கேமராமேன் ரொம்ப வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்கீங்க பிரதர், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்படியே ஆரம்பித்தோம்னா சுப்பிரமணியனே, தாசன்னு, மதன் பிரதரு, அப்புறம் எல்லாருமே என்னுடைய கிட்டத்தட்ட தாசன் என்னுடைய அறிமுகம், நம்ம இவர் என்னுடைய அறிமுகம். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கார்த்திக் நேதா, காளி வெங்கடனோட நிறையா படங்கள் பண்ணியிருக்கேன். அருவி மதன், இப்போ சொன்ன அந்த அருவி படம் சொல்லவே வேண்டாம், அந்த பணியாரம் சீன் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த படத்துலையும் வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம், எப்படி பைசன் ஒரு பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருந்தாரோ அப்படி ரொம்ப பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அம்மா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் இந்த படத்தில் வந்து ஹீரோ எப்படி யோகி பாபுவோ, ஒரு படத்தில் வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப சரியாக எழுதப்பட்டுச்சுன்னா அந்த திரைப்படம் நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்படி இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப சரியாக எழுதி அது மிகச்சரியாக நடிச்சிருக்கு அப்படி லெனின் பாரதி. ஸோ நிச்சயம் இந்த திரைப்படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது லெனின் பாரதியுடைய பேர் வந்து எல்லாருமே உச்சரிப்பாங்க, யார் அந்த கேரக்டர், யார் அந்த மலையாளி அப்படின்ட்டு. அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸு. நம்ம ஒரு சிறந்த இயக்குனராக பார்த்த லெனின் பாரதி இந்த திரைப்படத்தில் மிகச்சிறந்த நடிகராக எல்லாராலும் பாராட்டப்படுவாருங்கிறது இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். வேறு யார், மைனா, எல்லாருமே வந்து சென்றாயன், எல்லோரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம ஆட்டோ ரமேஷ் வந்து ஒரு ரொம்ப அற்புதமான கேரக்டர், நல்லா பண்ணியிருந்தார் ரமேஷ், வாழ்த்துக்கள். அந்த பாப்பா அவங்க பேர் தெரியல, ஹபீபியில் நடிச்சிருந்தாங்க, அவங்களும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து ரொம்ப யோகி பாபு ரொம்ப சரியான ஒரு இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற ஒரு கேரக்டர். ஏன்னா ஒரு அந்த ஸ்கேம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இப்படிலாம் ஸ்கேம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது ஒரு டீட்டெயில் வெர்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்காத ஒரு உலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஒரு சின்ன பட்ஜெட்டை ரொம்ப நேர்த்தியாக டைரக்ஷன் பண்ணியிருக்கா அப்படி ராஜ்மோகன். நிச்சயமாக வந்து ஒரு புதுமுக இயக்குனர் மாதிரி தெரியல, ராஜ்மோகன் சிறந்த இயக்குனராக தமிழ் சினிமாவில் வருவா. அப்படி அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் என்னுடைய விஷஸையும் தெரிவிச்சுக்கிறேன். இமான் பிரதர், இப்போ போல் மெலோடிஸ், லவ் யூ பிரதர், தேங்க்யூ. எல்லா துதிக்கிற மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. கவிதா தான் இப்படி மாஸ் பண்ணுறீங்க. தேவ் சினிமாஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தங்கபாண்டியன் சார் உங்களுக்கும், கிருத்திகா மேம்க்கும். கார்த்திக் நேதா சொன்னது போல் ரொம்ப சரியான படத்தில் தான் நீங்கள் லான்ச் ஆகிருக்கீங்க. ஒவ்வொரு படத்தோடைய வெற்றி தோல்வி வந்து அது வெவ்வேறு காரணங்கள் இருக்குது, அது பிற காரணங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் காலம், சூழல் அதெல்லாம் சேர்ந்து தான் வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்குது. பட் ஒரு நல்ல படம் நம்ம எடுக்கிறது வந்து ஒரு நல்ல கதையை தேர்வு செய்து நல்ல படத்தை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது மனிதர்களுடைய மூளை
அது வேலை செய்து அதுதான் வந்து தேர்வு செய்யுது. உங்களுடைய மூளைகள் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு சார். கரெக்டான திரைப்படத்தை வந்து தேர்வு செய்து அதை ஒரு படமாக ஆக்கியிருக்கீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். மறுபடியும் நேத்தா சொன்னது போல் அடுத்தடுத்த திரைப்படங்களும் பொழுதுபோக்கு அம்சங்களும் உள்பட்டு அதே போல் நம்மளுடைய சமூகத்துக்கு தேவையான திரைப்படங்களாகவும் நீங்கள் கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார். அண்ட் ராஜ்மோகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு படம் ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் கிடச்சிருக்கு. அண்ட் ஒரு நினச்சபடி அது வந்து திரை வடிவமாக மாற்றுறதுக்கு உண்டான விஷயத்திலையும் வெற்றி பெற்றிருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அந்த சம்மந்தப்பட்ட இயக்குனருக்கே இருக்கும். நான் வேற ஒன்று எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் அமையலை அப்படின்ற ஒரு வருத்தங்கள் வந்து நிறைய அறிமுக இயக்குநர்களுக்கு வந்து அது இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 85-90% மேலே நம்ம நினச்சது பேப்பரில் எழுதுனது அது கரெக்டாக டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு ஸ்க்ரீனில் அப்படின்ற ஒரு திருப்தி வந்து அது ஒரு சில இயக்குநர்கள் தான் அது வந்து கிடைக்கும். அப்படி ரொம்ப திருப்தியான இயக்குனராக ராஜ்மோகன் இருக்கார் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ரொம்ப நேர்த்தியான ஒரு இயக்கம். வசனங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. லெனின் அவர்களுடைய நடிப்பு, அது நடிப்பு இல்லை, அது ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன் முதல்ல பார்த்துட்டு. ஏன்னா அவர் லெனின் பாரதி சாரை வந்து நான் தெரியல வேறு தோற்றத்தில் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் இருக்க தோற்றத்தில் பார்க்கும்போது எனக்கு சார் தானே எனக்கு அடையாளமே தெரியல. யாருங்க பிடிச்சிங்க, எங்கெங்க பிடிச்சிங்க இந்த ஆள் அப்படின்னு உட்காந்து நான் கேட்டேன். அவ்வளோ ஆத்திரம் வந்தது. இன்னும் எப்படி ஒரு எளிய மனிதனை எப்படி ஒருத்தர் வந்து எப்படிலாம் ஏமாற்ற முடியும் அப்படின்றத வந்து அது ரொம்ப நேரடியாக கடத்துது. அந்த ஒரு ஆத்திரத்தை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து அதை பார்க்கும்போது அந்த நிச்சயமாக அந்த ஒரு ஃபீலிங், இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஃபீலிங் வந்து நிச்சயமாக அவங்க பார்வையாளனுக்கு வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப சரியான படம். அண்ட் அதை தாண்டி யோகி பாபு சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதுக்குன்னா இந்த படத்தில் ஆக்சுவலாக ராஜ்மோகன் சார் தான் யோகி பாபு சார். அவர் தான் இந்த விக்டிமே. இந்த ஸ்கேமால வந்து ஏமாந்தவர் வந்து ராஜ்மோகன் சார் தான். ஸோ தன்னுடைய பாதித்த விஷயங்களை ரொம்ப அழகாக அதை வந்து ஒரு திரைக்கதையாக ஆக்கி அது வந்து யோகி பாபு சார் மாதிரி ரொம்ப நேர்த்தியாக அதை ஸ்க்ரீனில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அதை தாண்டி அவருக்கு 1000 வேலை இருக்குது. சாப்பிட்றதுக்கே வந்து நேரம் இல்லாத ஒரு சூழல், தொடர்ச்சியாக படப்பிடிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தும் தான் வேறு படப்பிடிப்பில் இருந்தாலும் ராஜ்மோகன் சாருக்கு வந்து கால் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டு இவர் சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்ருக்காரு. நீ அந்த கதை வச்சுருக்கல, அந்த கதையை நம்ம பண்ணலாம் வான்னு சொல்லிட்டு வேற ஒரு வேலையில் இருந்தவரை கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு திரைப்பட இயக்குனராக மாற்றிய ஒரு பெருமை வந்து யோகி பாபு சாருக்கு. இல்லாட்டி அவர் வேற ஒரு பாதிப்பில் அப்படியே இருந்திருப்பார். அவர் அதை வந்து இப்படி ஒரு இயக்குனராக மாற்றி அதை பெரிய சப்போர்ட் சார். ஏன்னா வந்து இன்னைக்கு நீங்கள் சும்மா ஒரு 10,000 ரூபா நம்ம சொந்தக்காரங்களுக்கு கேட்டாலே டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஊக்கம் கொடுக்கறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். அப்படி செய்த உங்களுக்கு இது போன்று நிறைய பல இயக்குநர்களுக்கு நீங்கள் வந்து அதுக்குண்டான பாதையை நீங்கள் அமைச்சு கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார். அதுக்குண்டான மனசு உங்கள்கிட்ட இருக்குது, அதை கண்டு வியக்கிறேன் சார். அண்டு சுசி சாருக்கு நன்றி. வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அருள் சார் வந்து பயங்கர கடுப்பாக இருந்தது படம் பார்க்கும்போது, என்ன இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ட்டு. அது ரொம்ப யதார்த்தமாக அந்த கதாபாத்திரமாகவே வாழக்கூடிய அந்த ஒரு மெஜிஷியன் சொல்லுவாங்களே, அது வந்து அருள் சாருக்கு அது ரொம்ப இயல்பாக வருது. காளி சாருக்கு சொல்லவே தேவையில்லை, பயங்கர டீப் லவ் சார் உங்கள் மேலே. அது வந்து நீங்கள் என்ன படம் எந்த கதாபாத்திரம் நடித்தாலுமே வந்து அவ்வளோ லவ் இருக்குது. அண்ட் மதன் சார் அது வந்து அதான் நீங்கள் பார்க்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், எல்லாருமே அந்த கதாபாத்திரத்தை நல்லா உணர்ந்து தான் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனைக்கு எப்படி சக மனிதன்கிட்ட பேசுவாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. அந்த உரையாடல் எல்லாமே அப்படி தான் இருந்தது. அண்ட் கார்த்திக் நேதா அவர்களுக்கு உங்களுடைய தமிழுக்கு அடிமை சார் நான். அண்ட் வந்து உங்களுடைய பாடல்களில் உயிர்ப்பு இருக்குது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி திரைப்பாடல்களில் வந்து
அதோடைய சதவீதம் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய சூழலில் நம்ம பாடல்களில் வந்து ஒரு உயிர்ப்போட நம்மளுக்கு தமிழ் அழகான தமிழ் வந்து அது ரொம்ப அலாதையாக இருக்குது. அதை பார்க்க வந்து ரொம்ப அலாதையாக இருக்குது. அண்ட் உங்களுடைய சொல்லாடலுக்கும் நான் ஒரு ரசிகன். அண்ட் உங்களுடைய எண்ணங்களின் அணிவகுப்பு அது அழகாக கொண்டு வந்து ஒரு பாடல் வரிகளுக்குள்ளே அது கோர்த்து அதை பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் அதை நான் ரசிப்பேன். நீ வாட்ஸ்அப்பில் அனுப்பும் போதெல்லாம் முதல்ல ரசிக்கிறது தான் வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது தேவைப்பட்டனா தான் 1-2 விஷயம் சொல்லுவேன். தவிர மற்றபடி ரொம்ப ஃபஸ்ட்டு ஒரு ரசிகனாக தான் உங்களுடைய பாடல்களை அணுகிறேன் சார். இந்த திரைப்படத்தில் நீங்கள் எல்லா பாடல்களும் எழுதுனது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. அண்ட் இந்த திரைப்படத்தில் 4 பாடல்கள், அந்த 4 பாடல்களில் ஒரு பாட்டு அந்த ஆராத்தி கண்ணுக்குள்ள பாட்டு நான் என்னுடைய குரலில் ஒரு சின்ன கேப்புக்கு பிறகு ஒரு மெல்லிசை பாடல் பாடியிருக்கேன். அண்ட் மால்வி சுந்தரேசன், ப்ளீஸ் டூ கம் ஆன் ஸ்டேஜ். ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் யூ டு த ப்ளீஸ். மால்வி சுந்தரேசன் தான் வந்து இந்த சாமி தந்த வரம் என்ற பாடலை வந்து அவங்க குரலில் பாடியிருக்காங்க. ரொம்ப இனிமையான ஒரு குரல். அவங்களுடைய குரல் நான் வந்து இன்ஸ்டாவில் தான் அவங்களுடைய கவர் வெர்ஷன் சாங்ஸ் வந்து கேட்டிருந்தேன். அந்த குரல் ரொம்ப பிடித்திருந்தது. அப்புறம் தான் தேடி பார்க்கும்போது அவங்க நிறைய திரைப்பாடல்களுக்கு முன்னாடியும் பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாடல் அவங்களுடைய லிஸ்ட்டில் இன்னும் ஒரு முக்கியமான இடத்த இந்த பாடல் வந்து சேரும், அவங்களோட வாழ்க்கையை மாற்றுகிற அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாடலாக இது அமையும் நான் எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன். அண்டு இந்த 2 பாடல் தவிர்த்து வேறு இன்னும் 2 ஒரு மோட்டிவேஷன் சாங் இருக்குது. பொறு மனமே பொறு அப்படின்ற ஒரு பாடல். அதில் அறிமுகமாக இருக்கிற சிங்கர் ஹிருதய். ப்ளீஸ் கம் ஸ்டேஜ். சூப்பர் சிங்கர் ஃபெர்னிட்டிலேருந்து நிறைய சிங்கர்ஸ் நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஆச்சு ஒவ்வொரு இத்தனை வருடங்களில் ஈஸியாக ஒரு 145 சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கேன். அதில் சூப்பர் சிங்கர் ஃபெர்னிட்டியில் மட்டுமே ஒரு 30 சிங்கர்ஸ் ப்ளஸ் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஸோ அதில் ஹிருதய் ஒரு ரொம்ப ப்ராமிசிங் டேலண்ட். வாழ்த்துக்கள் ஹிருதய். யூ ஹேவ் அ லாங் வே டு கோ. வாழ்த்துக்கள். அண்ட் இன்னொரு சாங் பிரபஞ்சமே என்னோடு இரு அப்படின்ற ஒரு பாடல். அந்த பாடலில் பாடியிருக்கிற ஃபர்ஹான் நவாஸ் அவர்கள். நான் ஆக்சுவலாக துபாயில் வேறு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தபோது அந்த நிகழ்வில் ஒரு பாடல் பாடியிருந்தார். ரொம்ப அற்புதமாக பாடியிருந்தார். ரொம்ப வசீகரிக்கும் குரல் அவருக்கு. ஸோ அவரும் சூப்பர் சிங்கரில் அப்புறம் கண்டஸ்டண்டாக லேட்டராக வந்தபோது துபாயில் பார்த்த பையன் தானே நீ அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். ஸோ அவரும் இந்த படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் இதுதான் முதல் பாடல். உங்களுக்கு பல மேடைகள் கிடைக்கணும், பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கணும். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் அனுகிரகமும் உங்க கூட இருக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்குறேன். நன்றி. அண்ட் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்ருக்க ப்ரெஸ்ஸு, மீடியா உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படத்தை பாருங்கள். நிச்சயமாக இந்த படம் டீல் பண்ணக்கூடிய அந்த ஸ்கேம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். அதுதான் இந்த படத்துடைய யூஎஸ்பியாக பார்த்தேன். இந்த படத்தோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டு நம்ம வண்டி இல்லாத மக்கள் நீங்கள் வந்து இல்லை, ஒரு 2 வீலர் ஒரு சைக்கிளாச்சும் வந்து இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது இந்த வெஹிக்கிள்குள்ளே நடக்கிற அந்த ஸ்கேமை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுக்கு தெரியாத நிறைய ஃபேக்ட்ஸை வந்து எஜுகேட் பண்ணுது இந்த படம். கண்டிப்பாக எல்லாரும் ஒரு பொழுதுபோக்கை தாண்டி கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கணும், நம்ம வெஹிக்கிள் விஷயத்தில் எவ்வளோ உஷாராக இருக்கணுன்றது ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனர் இந்த படம். அதுக்காக நிச்சயமாக அந்த படத்தை பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஏன்னா ஒரு சில படங்கள் தான் வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து யாரும் சொல்லாமலே வரும். அப்படி ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் ப்ராடக்டாக இது வந்திருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்துக்கு தேவை. நன்றி, வணக்கம். அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். இமான் சார் வந்து ஒரு சுந்தர் பிச்சை மிகப்பெரிய ஒரு இதில் பேசுவார்ல, ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பார்ல, ஒரு சத்தியம் நாதல்லா பேசுவாங்கள்ல ஒரு தொழிலதிபர்களுடைய மாநாட்டில், அவ்வளோ தெளிவாக அழகாக சார் பயங்கரமாக நல்லா பேசுகிறீங்க சார். ஏன்னா இந்த மாதிரியான வார்த்தைகள் அப்படியே போய் காதில் தேனாக பாயிற மாதிரி பேசுகிறீங்க சார். அருமை சார். அடுத்தது இன்னொரு விஷயம், எவ்வளோ ஆடியோ ரிலீஸில் பாடல்கள் வெளியீட்டில் இசையமைப்பாளர் வருவார். ஆனால் எந்த இசையமைப்பு வெளியீட்டுலையும் சார் நாங்கள் பாடகர்களை பார்த்ததே இல்லை சார். சார் பயங்கரமான வேலை பார்த்துட்டீங்க சார். ஏன்னா உண்மையிலுமே அவங்களும் ரொம்ப முக்கியமானவங்க தானே. ரொம்ப பெரிய வேலை சார் இது. இந்த பிரசாத் வந்து இது புதுசாக பார்த்துருக்கேன். ரொம்ப அருமை சார், சூப்பர். அப்புறம் இந்த அர்ஜுனன் பேர் 10 இதில் வந்து யோகி பாபா நினச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. 2009
மணிமகால்னு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது. அதில் யோகியில் வந்த ஒரு சிறப்பான ஒரு இவர் மணிமகால், அது பேரே மணி இருக்கிற மகால் தானே. அதில் வந்தவர் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 2009 இன்னைக்கு 2026 300வது படத்தை தொட்டிருக்காருன்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா எந்த பின்புலமும் இல்லாமல் அடுத்தடுத்த தலைமுறை அந்த தொழிலுக்கு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எந்த பின்புலமும் இல்லாமல் ஏதோ ஒரு திருவண்ணாமலையில் ஒரு இடத்துல பிறந்து என்ன பந்தல் பாது வாழைப்பந்தல் ஏரியா, வாழைப்பந்தல் வட்டம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மேல் நகரம் மேலா அப்படின்ற ஒரு கிராமத்திலேருந்து வந்து தனி மனிதனாக போராடி இந்த ரஜினி இந்த விஜயகாந்த்லாம் சொல்கிற மாதிரி தான் சினிமாவுக்கான எந்த இதுவும் யாருக்கும் இவங்களுக்கெல்லாம் இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு நிலையில் தனக்கென்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை, என்னென்னா ஒரு மனிதனுடைய கையெழுத்து ஆட்டோகிராஃபாக மாறிடணும், அவன் வெற்றியாளன். ஒரு மனிதனுடைய ஃபோட்டோ வீட்டில் மாட்டப்படணும். இப்போ யோகி பாபுனா வாங்க என்னை செல்ஃபி எடுக்குன்னு வீட்டில் மாட்டுறான்ல, ஒருத்தனுடைய பட்டம் வீட்டில் மாட்டப்படணும். ஏன்னா ஒருத்தனுடைய சொல் தெரியாத மனிதனும் கேட்கப்படணும். யார் அவர் பேசுகிறாரு, நல்லா இருக்குப்பா அப்படின்னு நம்ம யாருன்னே தெரியாதவன் கேட்கணும். இப்படிலாம் போயிட்டு அவன் மாபெரும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் வெற்றியாளன். அப்படி பாபு இந்த நிலையை அடைகிறதுக்கு அவருடைய இறைவனுடைய துணையும் இருந்திருக்கு நிச்சயமாக. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்பியார் சாமிகளுக்கு பிறகு சினிமாவில் மிகப்பெரிய ஒரு பக்தனாக நான் பார்க்குறது பாபா தான். அவர் கேரளாவின் போனால் ஒரு கோயில் மாதிரி வச்சுருப்பாரு. ஏன்னா கடவுள் இருக்கு இல்லைன்றது விடுங்க, ஆனால் நம்புனா அது இருக்கும். அப்படி நம்பி நான் இருக்கிறேன்றதால உனக்கு நல்லது பண்ணுறேன்டா அப்படின்னு அந்த கடவுள் நல்லது பண்ணுறதா தான் நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் பாபு, இன்னும் பல உயரங்களை நீங்கள் தொடணும். இன்னும் சொல்லப்போனால் பல 1000 படங்களை பண்ணி கின்னஸில் இடம் பெறணும். இன்னும் பல பேருக்கு நன்மை செய்து உங்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாராலும் புகழப்படணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து வந்து நம்ம ராஜ்மோகன், நம்ம லெனின்கிட்டையும் நம்ம சுசீந்திரன்கிட்டையும் வேலை செய்ய. ஏன்னா சுசீந்திரன் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா இவனை சேர்த்துக்கலன்னா நம்ம இன்னும் டார்ச்சர் ஆயிடும்ன்ற அளவுக்கு ஒரு உதவி இயக்குனர். அதோடு இல்லாமல் இவன் இந்த ராஜ்மோகன் வந்து வேறு இடத்துக்கு போன பிறகு அவனை கூப்பிட்டு, அதுதான் ஒரு 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 கரிஷ்மான்றது. எங்கேயோ போனோன்னே இவங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குடான்னு கூப்பிட்டு யோகி பாபு நீ கதை பண்ணுடான்னு சொல்லி அதை ஒரு சிறந்த படமாக மாற்றினது இருக்குல்ல. வாழ்த்துக்கள் ராஜ்மோகன். ஏன்னா சினிமா வந்து ஒருத்தவங்களை சொல்லும், நம்ம சினிமா விட்டு போனாலும் நீ உண்மையாக வந்து உழைச்சின்னா சினிமா உன்னை இழுத்துக்கும். சினிமா மட்டும் இல்லை, எந்த தொழிலுமே. அதுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கீங்க. இன்னும் பல படங்களை சுசீந்திரன் சொன்ன மாதிரி பல படங்கள் நீங்கள் செய்து மிகப்பெரிய வெற்றியாளனாக வர என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு திருட்டை பற்றி சொல்லுது. திருட்டு என்பது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ கார்த்திக் நாயகன் சொன்ன மாதிரி எல்லாருமே இங்கே திருடர்கள் தான். ஏன்னா எல்லாருமே வந்து ஏன்னா திருடாதவன் ஒன்று பைத்தியமாக இருக்கணும், இல்லைன்னா பிறக்காதவனாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா கோயிலுக்கே பெரிய பூட்டு தான் நம்ம போடுறோம். கோயில் தான் சாமி, அவர்லாம் நம்மளை காப்பாற்றுறவர், அவருக்கே பெரிய பூட்டு போட வேண்டியிருக்கீங்க. ஏன்னா அப்போ ராமர் கோயிலில் நேற்று ஒரு பெரிய திருட்டு நடந்து போச்சு. அப்போ எல்லாம் கோயிலே திருட ஆரம்பிச்சிட்டானு. அப்போ திருட்டு என்பது ஒரு இல்லாதவன் செஞ்சிருவான், இருக்கிறவனும் செய்கிறான். அது இல்லாதவன் தான் சார் திருடுறான்னு கிடையாது. திருட்டு என்பது இருக்கிறவனும் திருடுறான். அப்போ அது வந்து ஒரு பொதுவானது தான். அது ஏசை காட்டி கொடுத்துட்டாங்க. 30 காசுக்கு ஏசை காட்டி கொடுத்த யூதாஸ் அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டான். அப்புறம் ஃபீல் பண்ணிட்டு அதே தேவாலயத்தில் போய் நான் தப்பு பண்ணிட்டேங்க, காசை திருப்பி கொடுத்துருங்கன்றான். ஐயா போட அவனுக்கு காவடிச்சாச்சு இன்னுமேடான பிறகு அவனும் தற்கொலை பண்ணிக்கிறான். அப்போ இங்கே வந்து கடவுளே காட்டி கொடுக்குற சமூகம் இங்கே உண்டு. ஏன்னா ஆதாம் ஏவாள் தான் முதல் மனிதர்கள்ன்றான். முதல் கொலையை அவங்க குடும்பத்தில் நடக்குது. ஆதாவனுடைய முதல் பையனான காயின் அவனுடைய சகோதரனை கொல்றான், ஆபேலை கொல்றான். அதான் முதல் கொலை. அப்ப இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். அப்ப இதுல ஏதோ ஒரு மர்மமும் உண்மையும் இருக்கு, திருட்டு கொலை இதெல்லாம். அப்படியாக இந்த படம் வந்து ஒரு மோட்டார் திருட்டை பற்றி சொல்லுது. எல்லாம் நிறையா சொல்லிட்டாங்க. மோட்டார் என்பது 1886 பென்ஸ்ன்றவன் கண்டுபிடிக்கிறான், ஜெர்மனிக்காரன் கார்ல் பென்ஸ். அவன் தான் முதல் காரை கண்டுபிடிச்சவன்.
அந்த கார்லேருந்து தான் இன்றைக்கி நம்மளுடைய பயணங்கள் எல்லாமே பெருசாகிட்டு இருக்கு. முன்னெல்லாம் நாங்கள் கார் வாங்கும்போது என்னென்னா நோ ஹேண்ட் சிக்னல்னு ஒன்று பின்னால் எழுதியிருப்பானோ. அது ஏசி கார். அது ஏசி காருக்கு ஹேண்ட் சிக்னல் பண்ண மாட்டாங்க. காரை கேட்டாலே ஏசி காரா நான் ஏசியான தான் கேட்பாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம வந்துடுச்சு. முன்னாடி உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் அப்படி இருந்தது மீறி இப்போ ஒரு ஃபோனும் காரும் ரொம்ப அவசியமாக இருக்குது இல்லையா? அப்போ கார் என்பது இன்றைக்கு நம்மளுக்கு தேவையானதாகிடுச்சு. சின்ன வீடாகிடுச்சு. அது ஒரு சின்ன வீடுனா நீங்கள் சின்ன வீடு நினச்சிக்காதீங்க, அதில் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அதை பற்றியான ஒரு சிறந்த படம். இந்த கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து ராஜமோகன் பண்ணியிருக்காரு. அப்புறம் ப்ரொடியூசரை பற்றி சொன்னாங்க, சுசீந்திரன் சொன்னார். எப்போதுமே ஒரு முதல் படத்தை முடிவு பண்ணுறதுக்காங்களே, ஒரு பாரதி ராஜாவாக இருக்கட்டும், ஒரு பாலச்சந்திரா இருக்கட்டும், மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் யாரோ ஒரு பணம் உள்ளவர் தான் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு இல்லையா? பணம் இல்லாமல் நீங்கள் கதையை வச்சுட்டு என்ன பண்ணுறதுங்க? அப்போ அப்படி ஒரு சிறந்த இயக்குனரை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அடுத்த இமான் சார் வந்து ரொம்ப அழகாக நம்ம ராஜமோகன் சொன்னார். மகேந்திரன் வந்து என் ஃபிலிம் பையன் போட்டுக்க மாட்டார். மகேந்திரன் சார், ஏன் சார் நீங்கள் ஃபிலிம் பையன் போட்டுக்கல? மகேந்திரன் அவர் சொன்னார், என்னுடைய படங்களை நான் வசனம் எழுதி பேச வைத்ததை விட இளையராஜா இசையால் பேச வைத்தார். இசையால் தான் என்னுடைய படங்கள் நிறையா பேசப்பட்டது. என்னுடைய மௌனமான ஷாட்டுகள் எல்லாம் இளையராஜா இசை பேசியது. அவர் இவ்வளோ பேசியிருக்காரு படத்தில். அப்புறம் என் ஃபிலிம் பை மகேந்திரன் நான் எப்படி போட்டுக்க முடியும்னார். ஒரு இசையினுடைய வலிமை அது. அப்படி ஒரு இசையமைப்பாளர் உங்களை இவ்வளோ அழகாக பாராட்டி இருக்கிறது என்பது, ஏன்னா அவர் தான் இசை இல்லாமல் படம் பார்க்குறாரு, நம்ம தான் இசையோடு பார்க்குறோம். அதனால் சில போரான இடம் கூட அவர் இன்ட்ரெஸ்ட் பண்ணிடுவார். ஆனால் அவரே உங்கள் படத்தை மிகச்சிறந்த முறையில் பாராட்டியிருக்காருன்னா நிச்சயம் இது மிகச்சிறந்த படமாக இருக்குது, நல்ல படமாக இருக்குது. அதோட காளி வெங்கட் மாபெரும் கலைஞன். காளி வெங்கட்லாம் பாடி, சார் அடுத்த படத்தில் பாடு ஒன்று கொடுங்க சார், பாட சொல்லுங்கள் சார், பிரம்மாண்டமான பாடுங்க சார், சார் அருமையான பாடுங்க. அடுத்தது வந்து நம்ம லெனின் பாரதி முந்தானாலே எனக்கு ஒரு கதை அனுப்பிச்சார். இந்த படத்தில் பார்த்தேன் சிவானனை சூப்பராக நடிச்சிருக்காருன்னு ஒரு டைரக்டர் அனுப்பிச்சார் எனக்கு கதை சொல்லி. ரொம்ப நம்ம லெனின் பாரதி வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம யாராவது விட்டுட்டேனாப்பா, நம்ம ஓம் பிரகாஷ். தம்பி ஓம் பிரகாஷ் கேமராமேனு அப்பப்போ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு, அப்போ அவன் யாருப்பா ஓம் பிரகாஷ்ன்னு? அதுக்கு முன்னாடி ஏபின்னு ஏதோ ஒன்று சேர்த்து விட்டுக்க. அடுத்தது மேடம் நம்ம அருள்தாஸ் அண்ணன், மதன், எல்லாமே மாபெரும் கலைஞர்கள். அடுத்தது பாருங்க கேமராமேன் பிரதீப். தம்பி தானு சார் மட்டும் ஒன்று பார்த்தாருன்னா, சார் பார்த்தா ஐயா, அதாவது பார்த்தா ஒரு உளி மாதிரி இருக்காயா, உடம்பெல்லாம் மூளை அவனுக்குன்னுவார். அப்படி சின்ன பிள்ளையா இருந்தாலும் அறிவான பையன். எனக்கு வந்து ரைட்டரில் நான் நடிக்கும்போது எனக்கு கேமரா பண்ணாப்புல. அதே போல் இன்றைக்கும் அதே ஆர்வத்தோட ராஜமோகனுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்து இந்த நல்ல படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. மற்ற எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. தம்பி, இந்த கொடி 15 வருஷமா எங்ககிட்ட இருக்கு. நாங்கள் எல்லாம் தோரணம் கட்டுவோம். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் தோரணம் கட்டுவோம் அந்த கொடி. அதே மாதிரியே தனுஷ் ராஜிக்கு யாராவது கல்யாணம் ஆச்சுன்னா அந்த கொடியை தான் தோரணம் கட்டுவானுவேன். அடுத்தது வந்து காது குத்து, எல்லாத்துக்கும் அது போவோம். இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த பசங்க கொஞ்சம் பேர் அதை காரில் மாட்டுற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து வருஷம் மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், அமைப்பாளர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு புதுப்பிப்போம். என்ன, ஒருத்தன் திடீர்னு துபாய்க்கு வேலைக்கு போயிடுவான் செயலாளராக இருந்தவன், அதுக்கு பதிலாக இன்னொரு போஸ்டிங் போடணும். அப்படி இல்லைன்னா இருக்கிறவங்களுக்கே திரும்பி புதுப்பிச்சு தருவோம். அடுத்தது புதிய மன்றங்கள் திறந்துருப்பாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி வருஷம் ஒரு விழா நடத்துவோம். அதை இந்த தடவை நடத்தணும். அதில் சில பசங்க காரில் மாட்டுற மாதிரி அந்த கொடியை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை 4 பேருக்கு மாட்டி விட்டோம். அதை வந்து சில நண்பர்கள் வந்து புதிய கொடி அறிமுகன்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. அந்த கொடி எங்கள்கிட்ட இருக்கிற கொடி தான் அது. நன்றி, வணக்கம். என்னென்ன ஒரு புரியல. ஆமாம், இல்லை அதான். ஆனால் சூரியனே ஒரு ஸ்டார் தான். ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஸ்டார் ஆகணும். ஒவ்வொரு மனிதனும் வெளிச்சத்தில் இருக்கணும். வெளிச்சம் ஆகணுன்ற ஒரு அடையாளம் தானே அது, இல்லையா? அதனால் இது அமெரிக்கா கொடியிலையும் தான் ஸ்டார் இருக்குது.
என்னையா எல்லாரும் ஒரு அந்த ஸ்டார் என்பது என்னன்னா வெளிச்சம், அது ஒரு 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 எல்லாரும் வெற்றிக்கான ஒரு வழின்றதை நம்ம சொல்கிறது தானே. மற்ற அதில் வந்து வேற ஒன்றும் எதுண்ணே அண்ணே, எது எப்போது நடக்குமோ அது நடக்கும்ண்ணே. நான் தாசனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு தான் பயங்கர இறுக்கமாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். அர்ஜுனன் பேர் 10 இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படம். அதுக்கு முன்னாடி நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் தயாரிப்பாளர்களுக்கு வந்து நன்றி. ஏன்னா இந்த ராஜ்மோகன் அவருக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த கதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் தயாரித்ததுக்காக உங்களுக்கு முதல்ல நன்றி. அதோடு சேர்த்து உங்களை வரவேற்கவும் செய்கிறோம் நாங்கள். அப்புறம் இமான் ஐயா, உண்மைதான், ஆனால் அது பாட்டா இல்லை அது என்னென்னு நீங்கள் ஒரு நாள் கேட்டு சொல்லுங்கள். ஒரு ஆடிஷன் நினச்சின்னா சொல்லுங்கள், வந்து பாடி காட்டுறேன். உங்கள் இசையில் பாடணுன்னு ஆசையாக தான் இருக்குது. இப்போ ஐயா அதுக்குன்னு உடனே வா, இல்லை அது வேணாம், அது அங்கே போய் இல்லை கண்டிப்பாக நான் பாடுவேன். ஐயா ஸ்டுடியோவில் போய் பாடி காட்டுவேன். ஐயா நான் உங்களோட தீவிரமான ரசிகர், உங்களுக்கு தெரியும். நம்ம நிறைய படம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி நான் இன்னொரு மேடையில்னு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் ஐயா, நீங்கள் ரொம்ப நன்றி. நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரை பற்றியும் டீட்டெயிலாக பேசணும் எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் வந்து ராஜ்மோகனை பற்றி பேச வேண்டிய இடத்துல இருக்கேன். ஏன்னா ராஜ்மோகன் வந்து எனக்கு லெனின் அண்ணன் கூட இருந்து தான் எனக்கு பழக்கம், அதுலேருந்து தான் எனக்கு தெரியும். அப்போ வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஷூட்டிங்கில் வந்து நான் வேடிக்கை பார்க்க போயிருந்தேன். வேடிக்கை பார்க்கணும், அதில் வேஷம் இல்லைன்ட்டார். அதனால் சும்மா ஷூட்டிங் இல்லாதப்போ போய் அந்த உடுமஞ்சோலையில் போயிட்டு அந்த ஷூட்டிங் பார்க்குறதுக்காக நான் போயிருந்தேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு இருந்துச்சு. உண்மையிலேயே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அங்கே தான் இவரை நான் பார்க்குறேன், ராஜ்மோகனை. அது ஒரு அதாவது எனக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் நிறைய மாறிட்டார். அப்போ எப்படி இருப்பார்னா, இந்த ஆள் படம் எடுத்தால் இவங்ககிட்ட போய் நடிச்சிடக்கூடாதான்ற மாதிரி இருக்கும். வேலை பார்க்குற வீரியம் அப்படி இருக்கும். பரபரப்பா எல்லாரையும் சாட்டையை கொண்டு அடித்து விரட்டிக்கிட்டு இருப்பாப்புல. ஒரு மாதிரி பயங்கர ரகடாக இருப்பாப்புல ஆள். வேலை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் அவர் அவ்வளோ நான் சாதாரணமாக நின்னே பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக வேலை பார்த்துருப்பார். அப்போ நினைப்பேன், இவர் படம் எடுத்தால் மட்டும் நம்ம போயிடக்கூடாது. ஆனால் படம் எடுக்கும்போது அப்படியே மென்மையாக மாறிட்டார். எனக்கு பயங்கரமான ஆச்சரியம் அந்த மாற்றத்தை நான் பார்த்தேன். ஏன்னா அது தெரியல, வேலை பார்க்கும்போது இருந்த கோவங்கள்லாம் இப்போ மாறி அது ஃபுல்லாக கற்பனையாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. எனக்கு இந்த கதையை வந்து முன்னாடியே நரேட் பண்ணிட்டார் இவர். இந்த ஒரு கதை மட்டும் இல்லை, இவர்கிட்ட வந்து ஒரு 4-5 வீரியமான கதையை நான் கேட்டேன். அதில் முக்கியமான கதை இது ஒன்று. இன்னும் அடுத்தடுத்து அது படமாக வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப முக்கியமான இயக்குனராக வந்து ராஜ்மோகன் வந்து வருவார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லா. இப்போ எப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து ஒரு மருத்துவத்தை பற்றி ஒரு படம் எடுத்தால் எப்படி டீட்டெயிலாக எடுத்துருவாரோ, அதுக்கப்புறம் அந்த மருத்துவத்தை பற்றி இன்னொருத்த படமே எடுக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்துடும்ல. அந்த மாதிரி இந்த மோட்டார் சம்மந்தப்பட்ட படத்தை இனிமேல் யாருமே எடுக்க முடியாது, அந்தளவுக்கு டீட்டெயில் பண்ணி எடுத்துட்டாரு. அது ரொம்ப அதுதான் இதே இடத்துல தான் நினைக்கிறேன், ஒரு தடவை கேட்ட ஞாபகம் இருக்குது எனக்கு முழுசாக. அந்த வாக்கியம் ஞாபகம்லாம் ரொம்ப முக்கியமான வாக்கியம். பாலுமகேந்தர் சார் சொன்னது, வாழ்க்கை அனுபவத்திலிருந்து ரத்தமும் சதையுமாக பிரித்தெடுக்கப்பட்ட கதைகளிலிருந்து ஒரு நல்ல சினிமா உருவாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அவரோட அனுபவத்துக்குள்ளேருந்து எடுத்து எழுதின கதைங்கிறதுனால இது கண்டிப்பாக நல்ல சினிமாவாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இதில் நடித்தது. அப்புறம் வந்து நான் லெனின் அண்ணனை பற்றி கண்டிப்பாக பேசுகிறோம். இந்த படத்துக்கு அவர் நிறையா நடித்ததை தாண்டி நிறையா உழைச்சிருக்காரு. ஏன்னா இப்படி ஒரு டீமை செட் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக வந்து லெனின் அண்ணா இருந்திருக்காரு. அவர் இங்கே இல்லை, இப்போ அமெரிக்காவில் இருக்கார். அப்போ இப்போ தான் எழுந்திருப்பார்னு நினைக்கிறேன். அவர் வந்து நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்து அவரை சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அவர் ஒரு அசாத்தியமான திறமைசாலி. அவர் வந்து வெறும் இயக்குனர் மட்டும் கிடையாது, நிறையா அவர் ரொம்ப சீரியஸான ஒரு படிப்பாளி. அவர் ரொம்ப நிறையா அரசியல் பற்றி பேசுவார். அதை தாண்டி ஒரு ஹியூமர் சென்ஸும் அந்த நடிக்கிற திறமையும் அவர்கிட்ட வந்து அலாதியாக இருக்கும். நாங்கள் தனியாக இருக்கும்போது நிறைய தடவை, தனியானா நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து இருக்கும்போது அவர் நடிக்க வாங்கன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அப்போ வந்து கேட்கல, ஆனால் அதுக்கப்புறம் நடிக்க வந்தது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அவரோட சேர்ந்து நடித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எல்லாருமே சொன்ன மாதிரி அவரை பார்த்தா நிச்சயமாக கோவம் வரும். வெளில வந்தோடனே அவரை சரியாக முகம் ஞாபகம் இல்லாதவங்க யாருன்னு கண்டிப்பாக ஒரு தடவை கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு லெனின் அண்ணன். மொத்தம் பாபு உள்ளிட்ட எல்லோரும் கூட நடித்த எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிரதீப், நான் வந்து நம்ம சக்ஸஸ் மீட்டில் அந்த பற்றி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பற்றி பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் மறுபடியும் நிறைய பேச வேண்டியிருக்கிறதுனால ரொம்ப நன்றி.
எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப டைம் எடுக்க விரும்பல. இது வரைக்கும் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஜாலியாக ஒரு கேரக்டர் பண்ண எனக்கு வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் கொடுத்த ராஜ்மோகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா யூஸ்வலாக எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கும் பின்னாடி வந்துட்டு அவங்க நிறைய எமோஷ்னல் பண்ணுவாங்க, நிறைய போல்டான கேரக்டராக பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ஸ்க்ரீனில் வந்து இவங்களை நம்ம சிரித்து பார்த்துட்டோம், ஒரு காமெடியாக பார்த்துட்டோம், இவங்களுக்கு சீரியஸ்னாக கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய பேர் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் கேட்டேன் அவர்கிட்ட, சார் இந்த கேரக்டர் தானா, ஓகேவா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னா, நீங்கள் தான் மேடம் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவருடைய பயங்கரமான ஒரு ஹம்பிள் பர்சன், எல்லாட்டுமே வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக, யாருமே மூஞ்சி சுளிக்காமல் ரொம்ப அழகாக வேலை வாங்குவார். அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜாவும் சரி. ஸோ எவ்வளோ திட்டு வாங்கியிருக்காரு, திட்டு வாங்கினா கூட யார்ட்டுமே எதுவுமே இது பண்ணாமல் அப்படியே சிரித்த முகத்தோட ஸோ வந்து ஒர்க் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அர்ஜுனன் 10 அப்படின்னு வந்து நான் சின்ன வயசில் அடிக்கடி மலையில் இடி இடிக்கும் போது டக்குன்னு வந்து கனெக்ட் பண்ணிப்போம். முக்கியமாக 90s கிட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த ஞாபகம் வந்து இந்த ஞாபகம் வந்து இதில் வரும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். மேடையில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னோடய வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு டைரக்டர் ராஜ்மோகன் சார் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் உள்ளேயே வந்தேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அவர் பார்த்து ஆடிஷன் பண்ணியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி என்ன கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்தது, கதை இருக்கு போனேன், கதை கேட்டேன். எப்போ சார் படம்னா இன்னும் 2 நாளில் போகுது அப்படின்னு சொன்னார். கதையாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு ஒரு தயக்கம் என்னென்னா, அவர் சொன்னதே வந்து இந்த படம் யார் நடிக்க போகிறாங்க, நான் மாமியாராக பண்ணணும் அப்படின்னு சொன்னது தான். எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு லாங்குவேஜாகவுமே இது வந்து எப்போவுமே இப்போ நான் நடிக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே அம்மா ரோலாக இருந்தாலும் இப்போ வட்டார வழக்கு, இப்போ சென்னைன்னா சாதாரணமாக சென்னையில் பேசுகிற மாதிரியும் ஒரு லேடி அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவர் வந்து இல்லை இது வந்து பேசுகிற வழக்கு வேறு மாதிரி இருக்கும், தமிழ் வந்து இன்னும் கொஞ்சம் உச்சரிப்பெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது நான் செட் ஆவேனா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் சொன்னதே ஒரு மஞ்சள் பூசின ஒரு முகம், ஒரு நடுத்தர வயது குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பெண் எப்படி இருப்பாங்க, ஒரு பூ விற்கிற ஒரு லேடி எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் உங்களை லுக்காக நான் கொண்டு வருவேன், நீங்கள் அந்த நடிப்பதற்கான மெனக்கெடல் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், மீதியை நான் எடுத்துகிட்டு வருவேன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். நான் என்னோட லுக் மட்டும் இல்லாமல் அந்த என்னோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை நான் படம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் மூலமாக தான் என்னாலையும் நல்லா பண்ண முடிஞ்சது. அண்ட் அவர் சொன்னோடனே வாய்ப்பு கொடுத்த கிருத்திகா தங்கபாண்டி அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் யோகி பாபு அண்ணாவை பற்றி சொல்லணும்னா இது 3வது படம். அவர் என்னோட ஆரம்ப காலகட்டம் இந்த 7-8 வருஷமாக அவர் எனக்கு தெரியும். நான் 20 செகண்ட் 30 செகண்டுக்கான சில படங்கள் பண்ணியிருக்கேன். அப்போதுலேருந்து எனக்கு தெரியும். அப்போதுலேருந்து அவர் என்னோட ஒரு பெரிய என்கரேஜ், அவரை மாதிரி என்ன இந்த துறையில் என்கரேஜ் பண்ணவங்க ரொம்ப கம்மி. நல்லா பண்ணணுமா, நீயே இன்னும் சின்ன ரோல் பண்ணுற, நல்லா பண்ணணும், எப்பவுமே என்ன என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு என்னைக்கும் நான் அதுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கேன்னா. அண்ட் எந்த படங்கள் அவரால் சொல்ல முடியும் இப்போ சொல்லுவார், நான் இந்த படங்கள் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் சொல்கிறேன், நீ வந்து பண்ணுன்னு கூட எப்போவுமே எனக்கு அவர் சொல்லுவார். ஸோ அவரோட சப்போர்ட் இன்றைக்கி அவரோடைய த்ரூ அவுட் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் எனக்கும் மதன் சாருக்கு தான் ரொம்ப காம்பினேஷனே. அவரோட அக்காவாக பண்ணியிருக்கேன் நான். எல்லா ஒரு படங்களையும் வந்து இப்போ ஒரு காதலன் காதலி, அப்பா பையன், அம்மா பொண்ணு, இந்த மாதிரி ஒரு சில காம்பினேஷன் ஹிட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அக்கா தம்பியாக என்னால் ரொம்ப நல்லா கனெக்ட் பண்ண முடிஞ்சது சார். அவர் சொன்ன மாதிரி என்ன நிறைய இடங்களில் இப்படி பேச வேண்டாம், நம்ம இப்படி பேசினா உங்களோட அந்த ஸ்லாங் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி என்னை நிறைய இடங்களில் நீங்கள் கரெக்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் அந்த கரெக்ஷன் பண்ணுறத இன்றைக்கி நான் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் அந்த ஊரில் எப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க, நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். ஸோ மற்றபடி எனக்கு ரொம்ப நாளாக காளி வெங்கட் அவங்களோட நடிக்கணும்னு ஆசை. இது வரைக்கும் 2-3 படங்கள் நடிக்க வந்து மிஸ் ஆகிடுச்சு. அண்ட் சின்ன வயசுலேருந்து இமான் சாரை பார்த்து வளர்ந்து இதில் இவங்களோட பாட்டு, அதில் என்னோட மூமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் அனாமிகா, ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ. நிலவு பெண், அந்தமான் தந்த அழகுமான். தமிழ் சினிமாவில் முதல் முறையாக அந்தமானிலிருந்து அர்ஜுனன் பேர் 10 படத்தில் அறிமுகமாகும் கதை நாயகி அனாமிகா அவர்களை பேச அழைக்கிறோம்.
எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஐம் நாட் அ தமிழியன், ஐம் அ பெங்காலி. பட் நான் ட்ரை பண்ணுறேன் தமிழில் பேசுகிறதுக்கு. ஸோ இஃப் ஏதோ ஒன்று மிஸ்டேக் பண்ணனா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அர்ஜுனன் பேர் பத்து, the heroine of this movie. My first director sir. Okay. Yeah. Just normal please. Okay. So my director sir, Rajmohan sir, who this project is dream project for him, and he trusted me in the Tamil episode. Okay. So எனக்கு தெரியும் சார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீம் ப்ராஜெக்ட், அண்ட் நீங்கள் எனக்கு நம்பிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்க. அதுக்காக ப்ரொடியூசர் மேம், thank you for trusting me with this big project, and thank you so much. Yogi Babu sir. I'll tell in English little event about Yogi Babu sir. He's very reserved. In first day when I met him in the set, அவங்க பேச மாட்டாங்க. அப்போ நான் டைரக்டர் கிட்ட கேட்டேன், சார் ஏன் சார் யோகி பாபு சார் பேச மாட்டாங்க, எப்படி சார்? அப்போ சார் நான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஆஃப்டர் 2-3 days I got to know he's very childlike. He's very sweet. அப்போது நிறைய திங்ஸ் உங்களுக்கே தெரியாமே ஆக்சுவலி இஸ் வெரி ஸ்வீட். அது ஒரு காமிப்பாங்க ஒரு அந்த மாதிரி ஏதோ, பட் அது இஃப் யூ நோ ஹிம் பர்சனலி இஸ் வெரி ஸ்வீட். உங்களுக்கு தெரியாமல் நான் நிறைய திங்ஸ் உங்ககிட்ட கற்றுட்டேன். ஆக்சுவலி எப்படி நான் கோ ஆக்டர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், அப்போது ஹவு டு ஃபேஸ் தெம் எல்லாத்தையும் நான் கற்றுட்டேன். I'm an observer, so I have observed you and I learned a lot from you. உங்களுக்கு தெரியாது, பட் thank you sir, Yogi Babu sir, thank you so much. Okay, and my assistant directors, இது ஒரு wrong sentence, but why I'm saying assistant director, my assistant directors, because நான் செட்டில் வரும்போது ராஜா ஒரு சண்டே ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் அவங்க எப்படி போவாங்க, நான் எப்படி போவேன். ஸோ யா எனிவே ஐம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ யா ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் அப்படி தான் இருந்துச்சு, பட் ஃப்ரம் த செகண்ட் ஷெட்யூல் வி பிகேம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டைம் எனக்கு எப்படி இது எப்படி பண்ணணுமா எப்படி பண்ணணும். He has supported me throughout. Thank you so much. Thank you for so much of love. Artvik, sorry. So he was there supporting me from the first schedule, and he was still there, and I hope this journey will go like so far. You guys will always support me whatever it is. And நான் சொல்கிறேன். அப்போ again it's another event I'm saying, like when 2019, just because I'm not a Tamilian, I don't know, like அவ்வளோ எனக்கு தமிழ் சாங்ஸில் புரியாது அந்த டைமில். ஸோ 2019 இமான் சரோட திஸ் சாங்ஸ் டிக்டாக் அந்த டைம் அவங்க அந்த சாங்ஸில் இட் இஸ் ஸோ ஃபேமஸ். ஸோ வாட் ஹேப்பன்ட், அந்த அது ஒன்று சாங், அது அழகே ஆசுர், அதெல்லாம் இட் வாஸ் ஸோ ஃபேமஸ் தட் ஐ லிட்ரலி காட் இன்ட்ரோட் in Tamil language with Iman sir song. And நான் சருக்கு மீட் பண்ணும் போது நான் இது சொல்லவே இல்லை, because I actually waited this stage that I will come here and I'll speak about it. I went to your office and I started admiring that all those awards and everything. I started like looking at all the awards and I was like, oh my god, I'm really here in Iman sir office. And actually I sort of imagined myself and the time like I'm the heroine of the songs, and I don't know it is my manifestation or
whatsoever, but it worked for me, and now I am his song heroine. So I feel it is a blessing. Mama character, Madan sir. Yeah. So he helped me out with a lot of, he corrected me with lot of things. Thank you so much. Amma. Thank you for lot of, you actually corrected me in lot of things, and I hope we will see each other in other projects. Who else? Linan Bharti sir. Sir, actually, from the first day, Linan Bharti sir, whenever I saw him, he had a smile in his face. Like, he will be like, "Hi, ma." Really, "Hi, sir." So he will be so welcoming, and he will welcome you with this warm hug and smile. And if I think of Linan Bharti sir, I'll only just think like, and the face then like he'll be like so smiley and all. So thank you sir for being so welcoming. I didn't thought I will talk this much actually, because this is my first stage, and or a personal I want to share in my place. Like, I'm from Andaman, and in the history of Andaman, I'm the first heroine. Not even. Thank you so much. It's a personal win for me. Not even one person has came acted in cinema, and my movie I'm sharing with Yogi Babu sir. This is a big win. And what else? Who else? ஓகே தேங்க்யூ. ஒரு சாங்ல யோகி பாபு சார் நீங்களும் பேசுறீங்களே, என்ன பேசினார் யோகி பாபு சார்? சார் சொல்லுவா சொல்லுவா. So can I say, sir? So என்னன்னா, I told you, no, sir is like bit of and the kind of person. So நம்ம சீன் சொல்லும் போது சார் இது பண்ண மாட்டாங்க. He is not okay with romantic scenes and all. Okay, so he'll be like, I'll not do. A kind of. Okay. Sorry, sir. I'll not do. Kind of. He will do that. So my director will be like, Appo, we will not do. In first shot, will not do. He'll be like, I'll not do. So I'll be thinking, இதுதான scene, என்ன பண்ணலாம் அந்த மாதிரி. So I'll ask my director. I'll tell. I'll like, sir, என்ன பண்ணலாம் நீங்கள் பண்ணுங்க. So what? No, I'll be like beating him in the scene itself. So he doesn't know the scene. I'll be like beating him. Come, all this. We will be talking like, come, I want to jump there. I want to do this. So I will be doing all these things. So the scene has to look really beautiful. அதுக்காக தான் நான் வந்து சில இதெல்லாம் நான் பேசவே, சரி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். கிரிக்கெட்லாம் வேற சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ. எங்களுக்கு ஏதோ கிரிக்கெட்லாம் வேற சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தது. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிருத்திகா தங்கப்பாண்டி மேம்க்கும் தங்கப்பாண்டி சாருக்கும் நன்றி. என்னென்னா, என்னோடய சொந்த காசை போட்டு எடுத்திருந்தால் கூட இப்படி படம் எடுத்துருக்க மாட்டேன். என்னை அவ்வளோ சுதந்திரம் கொடுத்து முழுமையாக என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய கனவு ப்ரொடியூசர் அவங்க இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும். ஸோ அதுக்கு நானும் கூட வந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க அறிமுகப்படுத்தினது என்னுடைய தம்பி சுந்தரபாண்டி தான். அவன் தான் என்னை கூட்டு போய் பிடிச்சிட்டு என்ட்ரோ பண்ணிவிட்டான். ஸோ அவனுக்கு என்னுடைய பெரிய நன்றி. அப்புறம் மீனா வந்து ரெட்ஜன் ராஜா சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சண்முகமூர்த்தி சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் வைஸ் அசோசியேட் ஆகிருக்காங்க. டிஜி தியாகராஜன் சாருக்கும், அர்ஜுன் தியாகராஜன் சாருக்கும், அப்புறம் செந்தில் தியாகராஜன் சாருக்கும், அப்பு சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அப்புறம் ஓகே, அப்புறம் இது யோகி பாபனாக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு 7 வருஷம் 8 வருஷம் நான் சினிமாவில் இல்லை, வெளியே வந்துட்டேன். ஒரு டிரைவராக தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் லாக்டவுனில் திடீர்னு அவர் கால் பண்ணார். அவர் யார் நம்பர்னே தெரில. நான் யோகி பாபு பேசுகிறேன்னாரு.
பட் அவரோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் ஒரே டைம் தான் ஆரம்பிச்சது. ராஜபாட்டை படத்தில் அஸ்னேட் அவர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு யோகி படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ அவருக்கு நான் கிளாப் அடிச்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு இதில் அவரோட க்ரோத் கொஞ்சமாக வளர்ந்தே இருந்துச்சு. நானும் அவர் கூட பேசிகிட்டே இருந்தேன். ரொம்ப பீக் போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட தொடர்புல இல்லை, அவர் நம்பரும் என்கிட்ட இல்லை. இப்போ திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி என்னடான்னும் போது வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது வாடா எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்கிறான்னு சொன்னார். ஸோ அப்படி ஆரம்பித்து தான் இன்றைக்கி அர்ஜுனன் பேர் 10 300வது படமாக வந்து நிற்கிது. யோகி பாபானாவுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் யோகி பாபானா வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப எனக்காக மெனக்கட்டு நிறையா கஷ்டங்கள் சின்ன சின்ன விஷயம் அனுபவித்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் 300வது படம் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் யோகி பாபானா வந்து அவருக்கு இன்னொரு கதையும் சொன்னோம். படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அவர் கேட்டார், என்னடா அடுத்து ஒரு கதை சொல்கிறேன்னாரு. அப்புறம் சொல்லுவோண்ணே என்ன சொல்லும் போது பார்த்தோன்னா அவர் ஒரு நல்ல ஒரு லக்ஸரி கார் ஒன்று அண்ணன் வாங்கியிருந்தார். வாங்கிட்டு வந்துட்டு டேய் புது காரில் எல்லாம் இப்படி ஏமாற்ற மாட்டேங்கடாண்டாரு. அண்ணே அடுத்து நம்ம பார்ட் ஒன்று பண்ணுறோண்ணே, அது புது காரை வச்சு தானேண்ணே. டேய் நாளைக்கு காலையிலேயே வரேன், என் வண்டியை செக் பண்ணுறா, ஓட்டி பாடுறா, டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா பாருன்னாரு. அப்புறம் அவருக்கு ஒரு அனுபவம் இருந்தது, அதையும் சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. ரொம்ப நன்றி நான் யோகி பாவனே. அப்புறம் காளி வெங்கடனாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் இந்த கதையில் ஃபஸ்ட்டு இந்த கதை சொன்னது சமுத்திரகனி சாருக்கு தான். அவர் ஒரு சூழ்நிலையில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் காளி வெங்கடனாடு தான் லென்னு என்னை கூட்டு போய் அறிமுகப்படுத்தினார். ஹீரோவாக அவர் பண்ணுறதுக்கு தான் அந்த கதையை சொன்னோம். அப்புறம் ஒரு இடத்துல அவரை கேரண்டர் இந்த படத்தில் இந்த நம்ம மொத்தம் நீங்கள் என்ன வேணால் லோன் வாங்கிக்கிங்க, இந்த கேரண்டி கையெழுத்து போட்ட ஒரு ஆள் ஒரு முகம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது காளி வெங்கடன் நம்ம உங்களுக்கு எல்லா பேருக்கும் ஞாபகம் வந்துடும். அந்த கேரண்டி கையெழுத்து பொருள் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அண்ணன் அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கேன். அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கதை சொல்லும் போது அவர் புது கார் வாங்கி அவர் ஏமாந்த கதையை என்கிட்ட சொன்னார். ஒரு எம்ஜிக்கு ஹெக்டார் கார் வாங்கி அந்த கதையை சொன்னார். அப்புறம் யோகி பவன்கிட்ட கதை சொல்லும் போதும் அவரோட அசிஸ்டன்ஸும் ஏமாந்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் ப்ரொடியூசர் சார்ட்ட கதை சொல்லும் போது அவங்களும் ஒரு வண்டி வாங்கி ஏமாந்துருந்தாங்க. என்னோட எடிட்டரும் ஏமாந்துருந்தார். இப்படி எல்லா பேரும் ஏமாந்துருந்தாங்க. ஸோ இது நிறையா பேருக்கு ஏமாந்த கதையாக தான் இருக்கும். உங்களில் ஒரு கேரண்டி கையெழுத்து போட்டதோ, ஒரு லோன் வாங்கினதோ, அப்புறம் புது வண்டி வாங்கி நம்ம 2-3 வருஷத்தில் வண்டியை மாற்றி வச்சுருப்போம். இப்படி எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ட்ரெண்டில் உள்ள கதை தான். பெரிய லெவலில் பிரச்சனையாக போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கதையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்புறம் முதல் படங்கள் கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் ஒரு ஆளாக பார்த்து சொல்லிடுறேன். அப்புறம் மைனா மேம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹீரோயினோட அம்மா கேரக்டர் தான் அவங்க நடிக்க கேட்டேன், மாமியாரா. அவங்க பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னது எனக்கு என்ன வயசு என்ன பிடிச்சிக்கு மாமியார்ன்றன்னு சொல்லி பயங்கரமாக கோபமாயிட்டாங்க. அப்புறம் வேற ஏதாவது கேரக்டர் இருக்காங்க அவங்க வேற எதுவும் கதை இல்லை, வேற எதுவும் கேரக்டர் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மைனா மேம் வந்து நான் ஒரு நாள் கால் பண்ணேன், நீங்கள் தான் உங்கள் படத்தில் எனக்கு கேரக்டர் இல்லைன்றீங்களா, அப்படி இப்படி நீங்கள் எனக்கு கால் பண்ணிருந்தீங்க. நாங்கள் இல்லை மேம் கொஞ்சம் வயசு எங்கே இருக்க ஒரு வட்டிக்காரம்மா கேரக்டரு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கு மேம் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி மேம். அப்புறம் அனாமிகா அம்பிகி. ஸோ அவங்க வந்து யோகி பாபனாவுக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக அந்த கேரக்டரே அந்த ஹீரோயின் கேரக்டரே இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு கேரக்டர் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கேரக்டரை அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க வந்து அதை ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்க கிட்டத்தட்ட நிறையா பேர் ஹீரோனை ட்ரை பண்ணோம், நாங்கள் செலக்ட் பண்ணல, யாருமே நடிக்க மாட்டேன்னு போயிட்டாங்க. அவங்க ஒருத்தவங்க தான் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. ஸோ அதுக்கப்புறம் இமான் சார் வந்து உண்மையிலேயே அவர் ஒரு குழந்தை, ரொம்ப குழந்தை. ஒன்றே ஒன்று தான் சார், ஒரு சின்ன ஹெல்ப் சார்னு சொல்லுங்கன்றாருன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார், நான் போயிட்டே இருப்பேன். நிறைய இயக்குநர்களை நிறைய ஹீரோ வளர்த்துட்ருக்கீங்க சார். இந்த படத்தில் வந்து யோகி பாபா நான் வந்து அவரே சொல்லுவார், நான் காமெடியன் தான், கதையின் நான் என்னாண்டு. ஆனால் இதில் வந்து இமான் சார் வந்து நான் எடுத்த படத்தை வந்து அவர் ஹீரோவாகவே அவரோட பிஜிஎம்ல மிரட்டி நிப்பாட்டிருக்காப்புல. அந்த அளவுக்கு இமான் சாரோட ஒர்க்கு பல மடங்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றிங்க சார், தேங்க்யூ சார். அப்புறம் கார்த்திக் நேதா வந்து அவர் ஒரு 15-16 வருஷம் நண்பர் தான். நானும் வரும் லெனின் மூலியமாக இந்த படத்தில் பேசி பாட்டு எழுதணும். எழுதிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் கேட்டேன், நண்பா என்ன உங்களுக்கு தெரியுமா நண்பாண்ணே? எனக்கு தெரியாதுன்னாரு. நான் உங்கள் நண்பர் தான்டேன். ஏன் நண்பரா நீங்கள்? எனக்கு தெரியவே இல்லைங்க. இல்லை அப்போ ஒரு டைம் நண்பா, அவன் நண்பர்கள் 2 பேருமே
அவன் மறந்துடுவோம் அந்த மாதிரின்னு சொல்லபடியும். அப்புறம் இந்த கதை சொல்லபடிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நல்லா பாட்டு எழுதி கொடுத்தாரு. ஸோ அப்புறம் மதன் அண்ணாவும் நானும் மோட்டார் துள்ளு தான் ஒரே இதாக இருந்திருக்கோம். ஸோ அவர் கதை சொன்னோன்னே நல்லா இருக்கு தம்பி பண்ணிக்கலான்ட்டாரு. ரமேஷ் அண்ணாவும் இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல கேரக்டராக பேசப்படும் நம்பிக்கை இருக்குண்ணா. அப்புறம் மாமியார் கேரக்டர் பண்ண சௌந்தர்யா மேம் வந்து அதான் அவங்க சொன்ன மாதிரி ஷூட்டிங்க்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்தாங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன் அவங்க மேலே, அவங்க பண்ணலாண்டு. ஸோ அவங்ககிட்ட ஒரு கோபம் இருக்குது, அவங்க கண்ணில் அது நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்ததுக்கப்புறம் அவங்க இன்னும் பெரிய லெவலில் பேசப்படுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. அப்புறம் பிரதீப் கேமராமேன், என்னோட கேமராமேன் எனக்கு பெரிய சப்போர்ட்டு பிரதீப் காளிராஜா. ஸோ அவர் ஒரு 4 படம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இன்னும் அவர் ஒர்க் பண்ண படம் எதுவும் வெற்றியாகலை. இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவர் பெரிய ஹீரோ ப்ரொடியூசனில் ஒர்க் பண்ணோம். வாழ்த்துக்கள் தம்பி. அப்புறம் என்னோடய எடிட்டர் சார் காசி விஸ்வநாதன் சார். ஸோ அவர் வந்து ஒரு 60-70 படங்கள் மேலே எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து அவங்களுடைய ஒர்க்கு வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். என்னோடய ஆர்ட் டைரக்டரு சேகர்னு சொல்லி, அவர் வந்து கோட் அமரன் அந்த 2 படங்கள் பண்ண ஆர்ட் டைரக்டரு. ஸோ அவர் இன்றைக்கி வர முடியல, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோடய டீம் அஸ்னாட்ரி டீம் எல்லா பேருக்கும் சொல்லிக்கிறேன். அருண் ஈஸ்வர், நந்தகுமார், அப்புறம் ராஜா, முரளி, மணிமாறன், சுரேஷ் அல்லையா, சதீஷ், ஆத்விகி, கார்த்திக், இவங்க எல்லா பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க என்னுடைய அசிஸ்டன்ட் கிடையாது, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன டைரக்டர் ஆகியிருக்காங்க. அதுதான் இவங்க பூரா என்னுடைய நண்பர்கள் தான். நண்பர்களாக சேர்ந்து சப்போர்ட்டுக்கு எல்லா பேரையும் சப்போர்ட்டுக்கு வாங்கடாண்டு உள்ளே கூப்பிட்டு இழுத்து எல்லா பேரையும் வேலை வாங்கிட்டேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் வேறு யாருக்கும் மாதிரி நேரத்தில் யோகி பவனாக்கு ரொம்ப நன்றி. நான் தேங்க்யூண்ணா. எல்லாரையும் சொல்லிட்டேன் நான் வேறு. லகரி முருகன் சார், ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அவங்க தான் அந்த அர்ஜுன் பேர் 10 படத்தோட சாங் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரசன்ன மீடியா. நண்பர் சென்ட்ராயன், அவர் வந்து அந்த பொல்லாதவன் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அதில் எல்லா பேருமே சொல்லுவாங்க அந்த பைக் திருடன்னு சொல்லி. இந்த படம் இவருக்கு ஒரு ஐகானிக்காக ஒன்று மாறும், அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பெரிய இதாக அமையணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வியர்வையில் இருக்கிறது, அந்த முயற்சி 300 வரை சென்றிருக்கிறது, படங்கள் பல வென்றிருக்கிறது. தோற்றத்தில் சாதாரணமாக தெரிந்தாலும் கொடுக்கும் கதாபாத்திரத்தை தன்வசமாக்கி நம்மை சிரிக்க வைப்பதில் இவரே சரித்திரம். முகத்தை அசைத்தால் சிரிப்பு வெடிக்கும், அவர் மௌனமாக இருந்தால் கதையே முடிக்கும். காமெடி தளத்தில் தனித்த பாதை, தமிழ் சினிமா கொண்டாடும் புதிய கதை நாயகன். கதை நாயகர்களுக்கு இணையாக திரையில் இவருக்கென ரசிகர்கள் கூட்டம். காலம் ஒருவனை சோதிக்கும் போது அவன் துவண்டு விடாமல் சிரித்தால் அந்த சிரிப்பு வரலாறாகும். அப்படி ஒரு வரலாறு யோகி 300. அர்ஜுனன் பேர் 10, உங்களை பேச இனி பத்தாது. அழைக்கிறோம் கதை நாயகன் யோகி பாபு அவர்களை. நீ எதுக்குறாங்க அந்த முன்னாடி பலா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் தங்கப்பாண்டியன் சார், கீர்த்திகா மேடம், ராஜ்மோகன், உங்களுக்கு ரொம்ப நன்றி. 300 எப்படா கண்டுபிடிச்சேன்? இது நமக்கு பத்தாது. நடிகராக இருந்துட்டா நமக்கு வந்து நம்மளே ஒரு நம்பர் போட்டு நம்மளே இது வந்து பெருமைப்படுத்துறத விட காலம் கடைசி காலகட்டத்தில் சொல்லணும். நாகேஷ் சார், மனோரமா, நான் நகைச்சுவை நடிகர்னு சொல்கிறேன், எல்லோரும் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த இடம் அந்த லெவலில் நம்ம போகணுன்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். எனக்கு இது வந்து சென்ட்ராயன் ரொம்ப நன்றி. என் சீன் அழுகுற மாதிரி நான் எதுவுமே பண்ணல, ஆனால் சரி பார்க்கலாம், வச்சுருக்கேன் நான் எடிட்டில். அடுத்து மைனா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அனாமிக்காவா, ராஜ்மோகன், நம்ம வந்து 2016 வந்து நயன்தாரா கூட நடிச்சிட்டோம். சரியா? எந்த ஹீரோனி நடிக்கலாம், நம்மளை அதை பற்றி கவலை இல்லை, கதை தானே நமக்கு முக்கியம்.
சரிங்களா? ரொம்ப நன்றி நீங்கள் என் கூட நடித்ததுக்கு. இமான் சார் பற்றி சொன்னேன்னா, அவர் பயங்கரமாக என்ன பாராட்டினார். நான் உண்மையிலே சொல்கிறேன், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர். ஏன்னா நாங்கள் வந்து பிரபு சலமன் சார் படம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது மேம்போ படத்தில் வந்து அதிகமாக பிரபு சலமன் சார் வந்து நானும் அவரும் உங்களை பற்றி தான் சார் நிறைய பேசிகிட்ருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவார். நானும் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன், பழகிட்டு இருக்கேன். கண்டினியூவாக எல்லா படங்கள்லையும் என்னோடய லீடு படங்கள்லையும் நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுங்க சார். ஏன்னா நான் இந்த படத்துக்கு ரிக்வெஸ்ட் பண்ணேன், அவர்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த ஹெல்ப் பண்ணார். ரொம்ப நன்றி சார். இப்போ காளி ஏன் போஸ்டர் மாதிரியே வச்சுனுங்கிற மூஞ்சி தூக்கம் வந்துச்சா? காளி வெங்கட் எனக்கு ஒரு நல்ல நண்பர். சொன்னவனே வந்துட்டாப்புல, வந்து பாபு பண்ணிடலாம் பாபு அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவர் படத்திலே இப்போ ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, நீங்கள் ஹீரோ பண்ணுற படத்தை. கண்டிப்பாக நான் வருவேன் காளி, 2 சீனாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துட்றோம். நெத்திலன் இன்னும் எதிர்பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு, எங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் வந்ததுக்கு. லிரிக்ஸ் ரைட்டரு அப்புறம் நேதா சார் ரொம்ப நன்றி. மதன் சார், ரமேஷ் சார், சௌந்தர்யா மேடம், என்னோடய நண்பன் பொம்மநாயகி டைரக்டர் ஷேர் ரொம்ப நன்றி. கேமராமேன் பிரதீப் எல்லோரும் ரொம்ப நன்றி. நான் இன்னைக்கு கொஞ்சம் இதெல்லாம் எல்லா மேடையில் கொஞ்சம் தான் பேசிட்டு இறங்கிடுவேன். சரி கொஞ்சம் அப்படி பேசுகிறேன், கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க எல்லோரும். ராஜ்மோகன் வந்து எனக்கு ராஜபாட்டிலேருந்து எனக்கு நல்லா பழக்கம், கிளப்போடு அடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் அவர் அண்ணன் சுப்பிரமணிய சிவானன் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆற்காடு பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் எங்கள் தாத்தாவோட பூர்வீகம். நாங்கள் பிறந்ததெல்லாம் எல்லாமே சென்னை வாசி தான். நாங்கள் எல்லாமே வெளியூர்லேருந்து வந்துட்டால் மட்டும் இங்கே வந்து வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் கிடையாது. சென்னையில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நான் இந்த 24 வருஷம் அனுபவப்பட்டிருக்கேன். 2009 வந்து யோகி தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் லொல்லு சபா எல்லா சேனல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லார்ட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆர்ட் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய வேலை பார்த்துருக்கேன். அது என்னோடய வளர்ச்சிக்கு நான் பண்ணி தான் ஆகணும். ராஜ்மோகனை பற்றி நான் சொல்லிடுறேன், அதோட சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். வந்து என்கிட்ட ஒரு முறை கதை சொன்னான். கதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டான். இப்போ நான் என்னோடய ஆஃபீஸில் உட்காந்துக்கும் போது ராஜ்மோகன் ஞாபகம் வந்தது எனக்கு. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபோன் அடித்து கேட்டேன். ரொம்ப ஒரு 3 வருஷம் இருக்குமாடா, ஒரு 3 வருஷம் இருக்குல்ல, 3-4 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவனுக்கு ஃபோன் அடித்து என்னடா பண்ணுற அப்படின்னா, ஆனால் இது மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேண்ணா சினிமா கொஞ்சம் அப்படின்னு. வாடா படம் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணோம். அது அப்படி தான் இந்த படம் ஆரம்பித்தோம். சரிங்களா? இது வந்து இது மாதிரி நிறைய டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். வாங்க, கரெக்டாக பண்ணேன். சரிங்களா? எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன மேடம், 300 படங்களில் நடிச்சிருக்கீங்க. நீங்கள் நடிக்காத நடிகர்கள், சேர்ந்து நடிக்காத நடிகர்கள் யாரும் இருக்காங்களா? யார் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்கள் கூட சேர்ந்து தான் நடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அவங்களெல்லாம் வெள்ளம் போச்சுன்னா போட்டு நம்ம எல்லாம் நடிக்கலாம். கமல் சார்கிட்ட தான் இன்னும் நடிக்கலை. சீக்கிரம் அது நடக்கும்னு நினைக்கிறேன். கமல் சார் நடிக்கணும். சார், இந்த 300 படங்களில் நடித்ததுக்கு வந்து உங்களோட தெய்வ பக்தியும் ஒரு காரணமாக எடுத்துக்கலாமா? அது நான் தான் எடுத்துக்க முடியும். பார்க்குறேன், நீங்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? தெய்வ பக்தின்றது எல்லாருமே எல்லா மதம் எல்லாரும் ஆளுங்களும் எல்லாரும் அவங்க கும்பிட்டுருக்காங்க, அவ்வளோதான். நான் முருகனை வேண்டுறேன். எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் கடவுள் என்னை காப்பாற்றுறான், அவ்வளோதான். 300ன்றது ஒரு வேளை அதிகமாக சொல்லலாம், 3000 கூட ஆகலாம். ஹீரோயின் பற்றி 2 வார்த்தை சொல்லுங்களேன். ஹீரோயினி தான் சிவிட்டு ரிவிட்டுன்ட்டு போயிட்டாங்க. ஹீரோனிக்கு எனக்கு என்னங்க இருக்குது? நான் என்னங்கன்னா நான் எந்த ஃப்ரேமில் நின்னாலும், இப்போ நான் என் தம்பி ஷான் சொன்ன மாதிரி தான், எந்த ஃப்ரேமில் நின்னாலுமே எனக்கு காமெடினா தான் முதல்ல நான் அந்த முகத்தை காட்டிடுவேன். ஏன்னா அந்த காமெடி தான் எனக்கு சோறு போட்டுருக்குது இன்றைக்கும். அதனால் லீடு கதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க, காமெடினாவும் என் வாழ்க்கையை நான் ஓட்டுறேன், அவ்வளோதான். சரிண்ணா மேடம், பெல் அடிக்க சொல்லட்டுமா? உங்கள் ரசிகர்கள் 300 படங்கள் வரைக்கும் கொண்டு வந்த உங்களோட ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப நன்றி. இது கம்மி, இன்னும் நிறைய உங்களுக்கு நான் கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க எல்லாரும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இந்த விழா நிறைவுறும். இப்போது யோகி பாபு கதை நாயகன் அவர்களுக்கு தயாரிப்பாளர் ஒரு பெரிய மலர் மாலை அணிவித்து தன்னோட அன்பை செலுத்துவார். அடுத்து ஒரு கேக் கட்டிங் இருக்கு. வித்தியாசமான முறையில இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போது. ஒரு 5 நிமிஷத்துல எல்லா நிகழ்வும் நம்ம நடத்த போறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
சுந்தர பாண்டியன் தான் பேசுகிறேன். சொல்லுங்க அவர் தான். எல்லாருமே நன்றி, தேங்க்யூ. இவ்வளோ பெரிய மாலை லாரி டயர் அப்படியே கேக் வெட்டும், அப்படியே போங்க. அர்ஜுனன் பேர் 10 படத்துடைய கதை நாயகனுக்காக இந்த சிறப்பு விஷயங்கள்லாம் நடக்குது. 5 நிமிஷத்துல இந்த விழா நிறைவுறும். டின்னர் சாப்பிட்டு பத்திரமா வீட்டுக்கு எல்லாரும் போகலாம். அடுத்து இவ்வளோ க்ளோஸ் இல்லை தெரியுது. எனக்கு இந்த போஸ்டரோட எடுத்தாங்க. எடுத்து கண்டுபிடிச்சிட்டேன். முடிக்கட்டும். சென்ட்ரா எனக்கு முதல்ல கொஞ்சம் கேக் எடுத்து கொடுங்க. கேக்கு கட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நிகழ்வுக்கு போகலாம். வேறையா மேடம் மேடம் மேடம்னா என்ன பண்றது? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் கிளம்பிடலாம். கேக் அங்க வரும். நடத்த போறாங்க. இந்த ட்ரெய்லர்ல பார்த்தோம், இந்த வண்டி யாரோடது, உண்மையான ஓனர் யாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்ததுல. இப்ப நம்ம வந்து யோகி பாபு சாரை கூப்பிட்டு அதை ஓபன் பண்ண வைக்கலாம். வாங்க சார். கொஞ்சம் அங்க பின்னாடி விஷுவல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் யோகி பாபு சார் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யோகி பாபு சார் ட்ரை பண்ணுங்க. பின்னாடி யாராவது ஒருத்தர் நெல்லுங்க சப்போர்ட்டிவா. ஓகேவா? ஓபன் ஆச்சா? என்ன சார், அந்த வண்டிக்கு நீங்களும் ஓனர் இல்லையா? காளி வெங்கட் சார் ட்ரை பண்ணலாமா? மைக் கொடுங்க, ஹேண்ட் மைக் கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் யோகி பாபு சார் சொல்லுங்க, இது வந்து உங்க வண்டி இல்லையா அப்படிங்கிற மாதிரி. என் வண்டி இல்லை. என்னது? நான் சுத்தியும் திறக்கல, அதனால என் வண்டியும் இல்லை. சரி, அப்ப ஒண்ணு பண்ணலாம். இன்னையோட ஹீரோ வந்து இமான் சார் தான். இமான் சார் நீங்க வாங்க. ஐயா வாங்க. வாவ்! அர்ஜுனன் பேர் 10 படத்தோட இசை வெளியிடுகி போது
உங்களோட கரவொலியில மீண்டும் அடுத்த விழால நம்ம சந்திக்கலாம். வந்திருந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் எங்களுடைய அன்பும் நன்றியும். தேங்க்யூ.